ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மணமான ஒரு ரெசிபி தாங்க. எல்லாருக்குமே பழைய சாதனா ஞாபகத்துக்கு வர்றது சைடிஷ் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கருவாடை தாங்க இருக்கும். அந்த கருவாடு பொரியல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மீனோட அந்த செதில்கள் எல்லாமே இருக்கும். அந்த கருவாடை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 150 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக வெங்காயம் சேர்த்ததுமே நம்ம வந்து கருவாடை சேர்த்துடலாம். ஏன்னா கருவாடு வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பாறை மீன் வெரைட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த கருவாடு கிடச்சாலும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். உப்பு வந்து நம்மளுக்கு கருவாடில் ஏற்கனவே இருக்கும், அதனால் லாஸ்ட்டு தேவைப்படுதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. இப்போ கருவாடெல்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போ அந்த கருவாடை நல்லா குக் ஆகி நம்மளுக்கு நல்லா உதிரியாக வரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா மூடி திறந்து நல்லா மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். கருவாடு நல்ல கருவாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து நல்லா மேஷ் ஆகிடும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப அப்போ அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் நல்லா பரவி உங்களோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சில கருவாடு பார்த்திங்கன்னா என்ன தான் வதக்கினாலும் அந்த மாதிரி ஹார்டாக அந்த கல் மாதிரி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்ல கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கருவாடு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு காஞ்ச மிளகா மட்டும் இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு கருவாடும் நல்லா வதங்கிடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தேங்காய் சேர்த்தும் செய்யலாம். தேங்காய் சேர்த்து செஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கருவாடு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். பழைய சாதத்தோட நம்ம வெறும் சாதத்தோட ரசம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.